கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாநகரி செல்வகுமார் சார். வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கு பின்பாக தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்பாகவே எந்த ஒரு நடிகரும் தமிழ்நாட்டில் ஆட்சியாள முடியாதுன்னு ஒரு கருத்து இருந்துச்சு. ரஜினிகாந்த் அவர் கூட 96ல் 2001 வர வாய்ப்பு இருந்தும் அந்த அரசியலுக்குள்ள வரல. மீண்டும் 2016 வரேன்னு சொல்லிட்டு இருந்த ரஜினி அவர் இப்போது வேணாம், அவங்களை கஷ்டப்படுத்த விரும்பல, எனக்கு வயசாயிடுச்சுன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி பின்வாங்கிட்டார். ஆனால் புதிதாக கட்சி தொடங்கின விஜய் அவர்கள் முதல் தேர்தலிலேயே 2 வருடக்குள்ளேயே வெற்றி பெற்றிருக்கிறார். இதனை ஒட்டி ரஜினியை பற்றி பல்வேறு விமர்சனம் வந்துச்சு. அதற்கு விளக்கம் கூட நீங்க கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கத்தை நீங்க எப்படியா பாக்குறீங்க? நம்ம ரஜினிகாந்தோட பேட்டியை நாம பார்த்தா அதுல ஒரு நேர்மை இருக்கிறதாதான் தெரியுது. அதாவது அவர் ஏற்கனவே மக்களால் விரும்பப்பட்டு அவர் ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கும்போது அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்த்து என்ன நோக்கத்துக்காக வரணும் போது அவர் உண்மையிலேயே பதவி மேல ஆசை இருந்து வந்திருந்தா அவர் கண்டிப்பா ஆட்சி அமைக்கிறதுக்கு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அவரோட உடல்நிலை, அவருக்கு ஏற்பட்ட அழுத்தம், அவரை தாண்டி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவர் தெளிவா அதுல இருந்து விலகிக்கிட்டாரு. அவர் நடிக்க, அது நம்ம குடும்பம், நம்மளோட உடல்நிலை, இது தாண்டி நம்ம போனோமாக்கும் அவங்க நிறைய நம்ம ஆர்டிகிள் படிச்சு பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு தரப்புல அவங்க ஆய்வு செஞ்சிருக்காங்க. யாரு? சத்யநாராயண ஒருத்தர் அப்பயே ஆய்வு செஞ்சிருக்கும் போது இந்த ரசிகர் மன்ற தலைவராக இருக்கவங்க உண்மையிலேயே அவங்க இந்த அரசியலா வர்றாங்களா இல்ல அவங்க சம்பாதிக்கிறதுக்கு வராங்களா அப்படின்ற போது அந்த ஆர்வங்கள் எப்படி இருக்கும்போது அவங்க அந்த இதில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் நான் ஒரு பத்திரிகையில் கூட படித்தேன். அது நேரடியாக ரஜினிக்கு போய் சேர்ந்துருக்கு அந்த செய்தி. இது எங்கே நமக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சமும் அவருக்கு இருந்துச்சு. அதோடு தாண்டி அவர் ஒரு நேர்மையான முறையில் ஆட்சி புரிய முடியுமா அப்படின்ற ஒரு யோசனையும் அவருக்கு இருந்ததாகவும் தெரிய வருது. அதனால தான் இன்னைக்கு தெளிவாக ஒரு வெளிப்படையாக ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. அதை வரவேற்கணும். அவர் சொல்ற 2-3 தடவை நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். அதாவது என்னோட நண்பன் அந்த அடிப்படையில போய் ஸ்டாலினை நான் சந்திச்சேன். இல்ல அதுல அதிமுக திமுக கூட்டணி நீங்க சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான கருத்து கூட வந்ததா பேசுறாங்க. அது அவருக்கு அவசியம் இல்லைன்றது தெளிவுபடுத்திருக்காரு ரஜினிகாந்த். அதுக்கு எனக்கு அது அவசியமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு யதார்த்தமான சந்திப்பதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். யாருக்கு யாரும் போட்டியாக முடியாது. இப்ப இந்த இடத்துலதான் நம்ம விஜயையும் ரஜினியும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அவர் புத்திசாலித்தனமா நம்ம மேல ஒரு பிம்பம் விழுந்துடக்கூடாது, அதை தாண்டி நம்ம சமாளிக்க முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் அவரு வெளிப்படையா இது சொல்லாம தன்னோட உடல்ல முழுக்க அவர் உடல்ல அவர் ஏற்கனவே சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவர். அப்படின்ற போது அதெல்லாம் காரணம் காட்டிதான் அவர் நாசுக்கா அவர் ஒதுங்கிக்கிட்டாரே தவிர யாருக்கு அச்சப்பட்டோ இதுல நம்ம மேல ஒரு அழுத்தம் திணிக்கப்படும், நம்ம மேல ஒரு தேவையில்லாத ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும். ஏன்னா அவர் ஆன்மீகத்தில் இருக்காரு. ஆன்மீகத்தில் இருக்கும்போது, ஆன்மீக தொடர்பு இருக்கும்போது அவர் இந்து சனாதனம் இது சார்ந்து இது சார்ந்து ஒரு பேசக்கூடிய நபராக இருக்கும்போது இயல்பாவே பிஜேபி அவர் மேல ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்குனாங்க. நாங்க ஆதரவாளர் போலையும் அவர் பிஜேபி ஆதரவாக ஒரு சூழலை உருவாக்கிட்டே இருந்தாங்க. அதனால இது அரசியலா வந்தமாக்க நம்ம ஏதாவது ஒரு கட்டுக்குள்ள சிக்கிடுவோம்ன்ற அச்சமும் அவருக்கு இருந்ததுனாலதான் அவர் நாசுக்கா நான் வரல அப்படின்றத தெளிவா அவரோட விளக்கத்தை கொடுத்துட்டு இருந்துக்கிட்டாரு. இன்னைக்கு அவர் இன்னைக்கு ஒரு உச்ச நடிகரா இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. நம்ம பெங்களூருக்கு இப்போ ஒரு ஆசிரமத்துக்கு செய்யும்போது ரவிச்சந்திரன் குருஜின்னு ஒரு இடத்துக்கு போகும்போது அவர் யாரு? ரவிசங்கர் அவரோட ஆசிரமத்துக்கு போகும்போது என்னை யாருமே கண்டுக்கிடல. அப்ப அவர் அதை தாண்டி போயிட்டாரு, இந்த ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டாரு. அப்படின்ற போது அந்த ஆசையெல்லாம் அவங்களுக்கு பெருசா இருக்காது. அவங்க வேலையை உழைக்கிறாங்க. ரஜினிகாந்த் சொல்ற 35 வருஷம் நண்பர் எனக்கு ஸ்டாலின் அதனால பார்த்தேன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, விஜய் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய நோக்கம் எப்படி இருந்திருக்கு, இப்ப சினிமா துறையில இருந்து வந்த ஒருத்தன் வெற்றி பெற்றிருக்கானா நீங்க அவரை எதிர்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கூட வைக்கிறாங்க. அவர் எதுக்கலையே, அவர் அவசியம் இல்லை. இவர் எதுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்கு? அவருக்கு என்ன தேவை இருக்கு? இங்க அவருக்கு என்ன தேவை இருக்கு? தமிழ்நாட்டுல தேவை இருக்கு. அவர் சொல்றாரு நான் 100% வெற்றி பெற்றுறாரு. உண்மைதான். அவர் அந்த காலகட்டத்தில் வந்திருந்தா 100% வெற்றி பெற்றிருப்பாரு. அவர் அதை விரும்பல. ரஜினி இந்த நேரத்துல ரஜினியோட நேர்மைய, ரஜினியோட அந்த உண்மைத்தன்மையை நம்ம பாராட்டியே ஆகணும். அவர் மேல 1000 விமர்சனம் இருக்கும். அது அவர் தனிப்பட்ட விஷயம். அது அவர் ஒரு தொழில் செய்யறாரு. தொழில அவருக்கு 100 கோடி 110 கோடி எவ்வளவு சம்பளம் வந்தாலும் அது அவர் தனிப்பட்ட உழைப்பு. இவர் என்ன சொல்றாரு? 200 கோடி உழைப்பு விட்டு வந்துருக்காரு. ஆனா இவருக்கு அவருக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கத இன்னும் கொஞ்சம் போக போக தெரிஞ்சிடும். இல்ல வேறுபாடுனா எந்த மாதிரி சார் சொல்ல வரீங்க?
அவர் ஒரு வெளிப்படைப்பு தன்மையோட பேசுறாரா ரஜினிகாந்த்? எல்லாத்தையுமே வெளிப்படையா பேசுறாரா? ம். எந்த ஒரு ஆதரவு இருந்தாலும் வெளிப்படையா பேசுறா? இவர் ஏதாவது வெளிப்படையா பேசியிருக்காரா? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுத்திருக்காரா? அவர் சரியோ தவறோ குரல் கொடுப்பாரு. தவறா இருந்தா மன்னிப்பு கேட்பாரு. யாரு? ரஜினிகாந்த் பார்த்திருக்கீங்களா? ஓகே சார். பல்வேறு விஷயங்கள்ல வந்து பிஜேபிக்கு ஆதரவா கூட பேசியிருப்பாரு. அந்த கருத்து வந்து தவறா இருக்கும்போது உடனே வந்து கூப்பிட்டு நான் அவர் மன்னிப்பு கேட்பாரு. இப்ப இந்த சூழல்ல வந்து இவரு மக்கள் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைக்கு கருத்தே தெரிவிக்கல. இவர் ஒரு பிம்பமா கட்டமைச்சுதான் வந்து விஜயை வந்து கொண்டு வந்தது வந்து நம்ம பல இதுல சொல்லிக்கிட்டே இருக்கோம் அது. இப்ப தோல்வி அடைந்த ஸ்டாலினை சந்தித்த ரஜினி அவர்கள் அவரை பார்த்து வளர்ந்த ஒரு பையன் நீங்க முதலமைச்சரா இருக்க அவர் நேர்ல சந்திக்கல அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. அது ஒரு பெரிய குறையா தெரியலன்னு அவரே சொல்லியிருக்காரு. அது அவசியம் இல்லைன்றாரு அவரு. எனக்கு தோணலைன்றாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? இப்போ ஒருவேளை கமல் வெற்றி பெற்றிருந்தா கூட நான் பொறாமப்பட்டிருப்பேன். ஆனா விஜய் வெற்றி பெற்றிருக்காரு. இது ஒரு சமூக வலைதளத்துக்கான ஒரு புரட்சின்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. யாருங்க? என்ன சொல்றீங்க? எனக்கு உங்க கையில் புரியல. கமலஹாசன் 2021 வந்தாரு. அவர் வெற்றி பெற்றிருந்தா கூட நான் பொறாமப்பட்டிருப்பேன். விஜய் மேல எனக்கு அந்த மாதிரியான இல்ல. அவர் பொறாமை எங்களுக்குள்ள போட்டி இருக்குன்னு சொல்லிருக்காங்க தவிர பொறாமைன்றது கிடையாதுங்க. அவரு அத நீங்க ஆன்மீகத்துக்குள்ள போயிட்டாவே அது வேற ஒரு விஷயத்த வந்து உள்ள பூத்திக்கிட்டே இருக்குங்க. எல்லாமே வெறுமையா இருக்கும். ஆனா அவங்க வேலை பார்ப்பாங்க. அவங்க கர்மா வந்து பாத்தீங்கன்னாக்க இருக்கிற வரைக்கும் அவங்க வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் நேர்மையான முறையில உழைக்கிறாரு. அது அவர் யாருக்கும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இவர் அங்க செஞ்சாரு. இந்த நேரத்துல வந்து இது நம்மளோட திரைக்கவர்ச்சி ஒரு திரைப்பிம்பத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஆட்சியாளரா மாறும்போது நமக்கு ஒரு அழுத்தம் வரும். அந்த அழுத்தத்துக்குள்ள கட்டுக்குள்ள போவோம் அப்படின்ற ஒரு முன் யோசனையின் பேர்ல தான் அவர் வந்து தன்னோட உடல்நிலையும் கருத்துல கொண்டு அவர் அரசியலுக்கு வர மறுத்துட்டாரு. இப்ப கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு உலகநாயகன் அறியப்பட்டவர். ஆமா. ரஜினிக்கு ஈக்குவலான ஒரு நடிகரா இருக்கும்போது அவர் விஜய் சந்திச்சு அவர் நேர்ல வாழ்த்திட்டு வந்திருக்காங்க. சினிமா துறை சார்ந்த பல்வேறு கோரிக்கைலாம் வச்சிருக்காங்க. அதே சினிமா துறை சார்ந்த ரஜினிகாந்த் ஏன் போகல அப்படின்னு ஒரு ஏன் கருத்து. போய் ஆக வேண்டியது கட்டாயம் இருக்கா? அதன் துறையில எனக்கு அவசியம் இல்லைன்றாரு. இவருக்கு தேவை இருந்திருக்கும். இவருக்கு சினிமா சார்ந்து இருக்கவர். அவரோட பாணி வேற இல்ல. அப்ப இதனால வந்து இவர் திமுக ஆதரவா இருந்தாரு அப்படின்ற திமுக இவர் கட்சியா இருப்பாங்க திமுக எதிராக இருக்காருன்னு சொல்றதா? அப்படித்தானே பேசினாங்க. திமுக எதிராக வந்துட்டாரு. அப்ப திமுக காரங்களுக்கு ரஜினிகாந்துக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு? பூரா சமூக வலைதளம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் வச்சு இது ஆட்சியை பிடிச்சலாம்ன்ற ஒரு மாயை உருவாக்கி இன்னைக்கு இந்த கேடி ராஜேந்திர பாலாஜி கூட ஒரு பேட்டி கொடுத்தது எனக்கு தோணுது. இந்த அமெரிக்கால இன்ஸ்டாகிராம் வச்சு ஆட்சியை பிடிக்கிறது மைக்கு தமிழ்நாட்டிலே அப்படி வந்துருச்சு. ரீல்ஸை வச்சு ஆட்சியை பிடிக்கிற மாதிரி வந்திருக்கு. இந்த அம்மா அந்த ஒரு தொழில்துறை அமைச்சராக வந்திருக்கு பாருங்க. கீர்த்தனா அந்த அம்மாலாம் வந்து எவ்வளவு அறிவா பேசுறாங்க. கடைசியில பார்த்தா அந்த அம்மா வந்து ஐபேக்ல வேலை பார்த்துருக்குன்றாங்க. கடைசியில வந்து சந்திரபாபு நாயுடுக்கு அரசியல் ஆலோசகராக இருந்திருக்குன்றாங்க. எல்லாம் ஒரு சரியான அங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க தெளிவாலாம் ஏதோ சாமானியெல்லாம் இங்க போடல. தெளிவான ஆட்களை தான் புரிச்சு சாமானிய மாதிரி ஒரு கும்பத்தை கட்டமைச்சு அவங்க இதை மட்டும் பண்றானே தவிர நீ போக தெரியும். இதுல ரஜினி வந்து அவரோட நேர்மையை பாராட்டி ஆகணும். அதுல இறுதியில அந்த பேட்டியில என்ன சொல்றாங்கன்னா 2 வருஷம் அவருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் அவரோட ஆட்சின்னு சொல்றாங்க. திமுக ஒரு புறம் 6 மாசம் சொல்றாங்க. கமலஹாசன் ஒரு 6 மாசம் சொல்றாங்க. யாரையுமே வந்து அதாங்க ஒரு ஆட்சிக்கு வந்துட்டாங்களாக்க இது பெரும்பான்மையாக இருந்தா வந்து பிரச்சனையே கிடையாது. யாரு இவர் பெரும்பான்மையா இருந்தா இவர் இயல்பா அவர் வந்து இவர் ஆட்சி நடத்தி போயிருவாரு. அவர் பெரும்பான்மைக்காக அவர் செய்யக்கூடிய வேலைகள் அவர் செய்யறாரு இல்லையோ, விஜய் செய்யறாரு இல்லையோ, விஜய சார்ந்தவர்கள் கூட இருக்க ஆட்கள் அந்த ஆதவ அர்ஜுனா, அந்த கூட சிடிஆர் நிர்மல்குமார் எல்லாருமே ஒவ்வொரு பின்னணியில இருந்து வந்ததுனால அவங்க செய்யறது பூராமே அவங்களுக்கு ஒரு துர்போதனை, அது அதாவது துர் ஆலோசனை இப்படி பண்ண போகும்போது அது வந்து பெரிய பெரிய சிக்கலத்தை உருவாக்கும். அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு அவங்க எந்த வரைக்கும் இறங்கி போகும்போது அதை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை வரும்ல. அப்ப அவங்க ஏதாவது ஒரு கட்டுக்குள்ள சிக்கித்தே ஆக வேண்டிய கட்டாயம் வந்துடும். ஒட்டுமொத்தமா இப்ப ரஜினிகாந்த் அவருடைய தன்னிலை விளக்கத்தை எப்படி பார்க்கலாம் அந்த பேட்டியை? அவர் தன்னிலை விளக்கம்ன்றத காட்டிலே நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன். அவர் ஒரு ஆன்மீகவாதி. அவர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா நேர்மையா அவர் மனதில் பட்டதில் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அதை வரவேற்றதே ஆகணும். இது அவர் யாருக்கு எதிரானவர்கள் அது சொல்றாரு, தெளிவா இருக்கு சொல்றாரு. நான் யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு தோணல, நான் சொல்றாரு. அவர் என்னோட நண்பன். அவரு நம்ம இப்ப முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் தோல்விய எடப்பாடி பழனிசாமி வருத்தப்பட்டிருக்காரா சொல்றாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமியே அவர் தோத்ததை வருத்தப்பட்டிருக்காங்க. யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு முதல்வராக இருந்திருக்காரு. ஒரு சில ஏதோ ஒரு பார்வைக்கு வந்து வேறுபட்டு தெரிஞ்சா கூட அவர் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சரி ஏதோ ஒரு அவர் நல்ல மனுஷியா அவர் தோத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவங்க பழகி இருக்கும்போது போய் பார்த்து அவருக்கு ஒரு ஆறுதலா சொல்றது வந்து அவரோட கடமையை பார்த்துருக்காரு. போய் பார்த்துருக்காரு. இவர் ஜெயிச்சு வந்திருக்காரு. இவரை போய் பார்க்க வேண்டிய
இப்போ போய் பார்த்தோமாக்க அவருக்கு ஒரு நெருக்கடியாகும், ஏதோ ஒரு இதா இருக்கும், இது தேவையாக்கிறது கூட பார்க்காம இருந்திருக்கலாம். அதைத்தான் அவர் சொல்றாரு. எனக்கு அது தோணல. அவருக்கு அந்த நேரத்துல அதாவது நண்பன்றது வந்து இக்கட்டான சூழ்நிலையில துணையா இருக்கணும்ன்றதுக்காக கூட போய் பார்த்திருக்கலாம். அதைத்தான் வெளிப்படையா அவரு இந்த இதுக்கு என்னென்ன செய்திகளா இட்டுக்கட்டி பேசுறாங்க. அதை நான் தன்னிலை விளக்கம் கொடுக்குறோம்ன்றத இன்னைக்கு காணொளி வாயிலாக தெரிவிச்சிருக்காரு. ஓகே சார், நன்றி. நன்றிங்க.